பணங்கள் எங்கே இருக்கிறது, எப்படி புதைப்பார், எந்த சூழலில் வைத்திருப்பார், எப்படி அதை கண்டுபிடிப்பார்? வீரப்பனார் அவர்கள் பணம் மட்டும் பதுக்குவதை நோக்கமாக வைத்திருக்க மாட்டார். சிறியவர் சேத்துக்குழியார் எப்போதுமே ஒரு நடத்துனர் பேக், கண்டக்டர் பேக்னு சொல்லி ஒரு பை வச்சுருப்பார். அந்த பையில் பார்த்திங்கன்னா 2-3 அறைகள் இருக்கும். அதில் நடு அறை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் தான் பணத்தை சிறியவர் சேத்துக்குழியார் வச்சுப்பார் தேவையான அளவுக்கு. நான்லாம் போகும்போது பணத்திற்கு மிகப்பெரிய பாடு. அந்த காலகட்டத்தில் வீரப்பனார் அணிவித்திருந்த அந்த செயின், தங்க செயின், அது ஒரு 7 பவுன். அது கீழே பார்த்திங்கன்னா புலி நகத்துடன் கூடிய அந்த டாலர், அதில் சிவப்பு கல்லில் MV அப்படின்னு எழுதியிருக்கும். பணம் சிக்கல், பொருளாதார சிக்கல் நிறைய வந்துடுச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வருகிற போது அந்த செயினை வெளியில் அடகு வச்சு பணத்தை எடுத்துகிட்டு 2004களில் படுகொலை செய்யப்பட்ட மகத்தான வீரரை முடித்ததற்கு பிறகு ஒரு 4-5 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த செட்டிப்பட்டி, ஏமனூர், கோவிந்தப்பாடி, கருங்கலூர் போன்ற மக்கள் எல்லாம் வீரப்பனார் இந்த காட்டுகளில் பணத்தை புதைச்சி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த சிறு சிறு குன்றுகளில் போய் தேட ஆரம்பிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச இடங்களில் நான் பதுக்குன போய் எடுக்கப்பட்ட பணங்கள் அல்லது பொருட்கள் எங்கன்னா மாயாறு பகுதிகளில் தெங்குமரகடா அப்படிங்கிற அந்த ஊருக்கும் மேற்கு திசையில் பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதிகளில் எப்போதுமே பணத்தை பதுக்குவது எப்படின்னா, சும்மா ஏதோ மண்ணில் போட்டு மூடிட்டோம் போயிட்டோம் அப்படிங்கலாம் கிடையாது. முதல்ல இப்போ தான் வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே பல கோடி ரூபாய் பதுக்கி வச்சுருந்த அந்த பணங்கள்லாம் இப்போ எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது சார்? அதனால் டீட்டெயில் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு என்ன விவரங்கள்லாம் தெரியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவருடைய எண்ணங்கள், செயற்பாடுகள், அவருடைய நோக்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், எதை எடுத்தாலும் அதற்குள் ஒரு மிகப்பெரிய புதிர்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் நீங்கள் கேட்பதைப் போல அவருடைய பணங்கள் எங்கே இருக்கிறது, எப்படி புதைப்பார், எந்த சூழலில் வைத்திருப்பார், எப்படி அதை கண்டுபிடிப்பார் போன்றவைகளை நான் நமது வலையொலித்தளத்தில் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வீரப்பனார் அவர்கள் பணம் மட்டும் பதுக்குவதை நோக்கமாக வைத்திருக்க மாட்டார். சிறியவர் சேத்துக்குழியார் எப்போதுமே ஒரு நடத்துனர் பேக், கண்டக்டர் பேக்னு சொல்லி ஒரு பை வச்சுருப்பார். அந்த பையில் பார்த்திங்கன்னா 2-3 அறைகள் இருக்கும். அதில் நடு அறை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் தான் பணத்தை சிறியவர் சேத்துக்குழியார் வச்சுப்பார் தேவையான அளவிற்கு. நான்லாம் போகும்போது பணத்திற்கு மிகப்பெரிய பாடு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வீரப்பனார் அணிவித்திருந்த அந்த செயின், தங்க செயின், அது ஒரு 7 பவுன். அது கீழே பார்த்திங்கன்னா புலி நகத்துடன் கூடிய அந்த டாலர், அதில் சிவப்பு கல்லில் MV அப்படின்னு எழுதியிருக்கும். பணம் சிக்கல், பொருளாதார சிக்கல் நிறைய வந்துடுச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வருகிற போது அந்த செயினை வெளியில் அடகு வச்சு பணத்தை எடுத்துகிட்டு அப்போல்லாம் ராஜகுமாரை காட்டுக்குள் அழைத்து செல்லவில்லை. அதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருந்த நேரம். கிட்டத்தட்ட அதை நான் சொல்லுவது எப்போதுன்னா 1999 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நடைபெற்ற சம்பவங்கள். டிசம்பர்லாம் நெருக்கி வறுமை தொடங்கிய காலகட்டம். அப்போல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, புதைச்சி வச்சுருந்த யானை தந்தங்களாவது எடுத்து கொண்டு போய் விற்றுடலாமா, செலவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயினை வச்சும் கூட பணம் பத்தலை. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது அங்கே காட்டில் வாழ்கிறோம்னு சொன்னால் ஒரு 3000 - 4000 ரூபாய் செலவாகக்கூடிய சாமான்கள் தேவைப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அரிசி மட்டும் இல்லை, பருப்பு, பல்வேறு வகையில் பார்ப்பவர்களுக்கு அள்ளி கொடுக்குற அந்த விடயம். யார் யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டா 2 விஷயம் இருக்குது அதில். என்னென்னா, ஒன்று யாராவது பார்த்துட்டா அவன் காட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும் காசு கொடுப்பார். ஏன்னாப்பா இந்த காசை வச்சுக்கோ, காட்டி கொடுத்துடாத, நான் அந்த திசையில் போனேன்னு சொல்லிடாத, அப்படியே சொன்னாலும் உனக்கு ஆபத்து, உன்னைய சுட்டு போடுவானுங்க. சரி, நான் கொடுத்துட்டு போகிறேன் காசை செலவுக்கு அப்படின்னாலும் கூட அந்த காசு 500 தாள், 1000 தாள், அந்த காலத்தில் அந்த சிவப்பு 1000 தாள், அந்த தாளை கொடுத்தா கூட வெளியில் கொண்டே செலவழிக்கும் போது உனக்கு எதிராக 1000 தாள்னு கடையில் வச்சு அப்படியே காவந்து பண்ணி பிடிச்சிருவாங்க. இப்போ இதுக்கு பயந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, பணத்தை கொடுத்து சரி கட்ட வேண்டிய இடத்துல சரி கட்டுவாங்க. இப்படி ஆனால் இந்த பணம் இல்லாத போது வறுமைகள், சிரமங்கள், துன்பங்கள் இதெல்லாம் கடந்து இருந்தாலும் கூட காசு பெரிய அளவில் வந்ததற்கு பிறகு இது நான் போகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அது சில இடங்களில் பணங்களை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி பதுக்குவாங்கன்னு சொன்னால்,
எனக்கு தெரிய கல்மண்டிபுரம் காட்டில் வந்து ஒரு 2 இடத்துல பதுக்கியிருந்தாங்க. அதே மாதிரி கெத்தேசால் பக்கத்தில் ஒரு இடத்துல குன்றே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு இடத்துல பதுக்கியிருந்தாங்க. இது இல்லாமல் மாயாற்று பகுதிகளில் நிறையவே அங்கங்கமாக பதுக்கியிருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இடங்களில் நான் போய் எடுக்கப்பட்ட பணங்கள் அல்லது பொருட்கள் எங்கன்னா மாயாறு பகுதிகளில் தெங்குமரகடா அப்படிங்கிற அந்த ஊருக்கும் மேற்கு திசையில் பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதிகளில் எப்போதுமே பணத்தை பதுக்குவது எப்படின்னா, சும்மா ஏதோ மண்ணில் போட்டு மூடிட்டோம் போயிட்டோம் அப்படிங்கலாம் கிடையாது. முதல்ல வந்து லாரி டீப் அல்லது கார் டீப் இந்த மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க. பணத்திற்கு ஏற்றார் கூட டீப்பை ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை பதுக்கணும்னா கார் டயர் டீப் போதும். இதே 1 கோடி ரூபா பணம் பதுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக வந்து லாரி டீப் தான் தேவைப்படும். ஏன் அந்த இதை தேர்வு பண்ணுறேன்னு சொன்னால், லாரி டீப்பை வச்சு பணத்தை உள்ளே வச்சு பதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லாரி டீப்பு வந்து மக்கி அது மண்ணோட மண்ணாக போகிறதுக்கே பல ஆண்டுகள் ஆயிரும். எப்படியும் வந்து குறைந்தது ஒரு 50-60 ஆண்டு காலத்திற்கு மேலே ஆயிரும். இப்போ அந்த லாரி டீப்புக்குள்ளே வந்து பணத்தை அடுக்கி அது முதல்ல வந்து என்ன செய்வோம்னா, லாரி டீப்பு இருக்குல்ல அதை வந்து எடுத்து உள்ளே வந்து இந்த பவுடர் முகப்பூச்சின்னு சொல்லுவோம்ல, புட்டாமான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்களில். இதை வந்து என்ன செய்வோம்னா உள்ளே அள்ளி நல்லா கலக்கி தெளித்து அது வந்து கருப்பு கலராக இருக்கிற அந்த லாரி டீப்பு கூட வெள்ளை நிறத்துக்கு மாறுற அளவுக்கு உள்ளே போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யோம்னா அதை உதறது நல்லா 2 பக்கமும் நல்லா விரித்து உதறிட்டு பெரட்டி உதறிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யோம்னா ஒரு பக்கம் இருக்கிற அந்த லாரி டீப்பை ஒட்டிட்டு அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பணத்தை வந்து வரிசையாக உள்ளே அடுக்கிக்கிட்டே வந்து நுனி எழுதி அடுக்கும். கைக்கு எற்ற வர 2-3 பேர் உள்ளே திணிப்போம். கரெக்டாக அடிக்கிட்டே வரணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு இருக்குன்னா கூட அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்னப்பா இது ஒழுங்காக அடுப்பா அப்படிம்பாங்க. இப்போ அந்த லாரி டீப் முழுக்கவே பணம் அடிக்காச்சு அப்படின்னு சொன்னால் நுனிப்பகுதி அடிப்பகுதியும் கரெக்டாக சரியாக வர வச்சு ஒட்டணும். அது லாரி டீப்பை வச்சு தான் ஒட்டுவாங்க. அதை பசையெல்லாம் வாங்கி வந்து அதை ராவி எப்படி பஞ்சர் ஒட்டுறோமோ அதே மாதிரி தான் உடனே ராவி அது பக்குவமான வேலை. சரி, அதை ஒட்டியாச்சு, அதை பாதுகாப்பாக வச்சாச்சு. முதல்ல வந்து பணத்தை பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ளே வச்சும் டீப்புக்குள்ளே போடுற வழக்கம் இருக்குது. அது இடத்துக்கு தன்மை போல் லாரி டீப்புக்குள்ளே வச்சு அடுக்கிற வழக்கமும் இருக்குது. சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னா, லாரி டீப்பு கிடைக்கல அப்படின்னா ரப்பர் குடம் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி வருதில்ல, இந்த மாதிரி ரப்பர் குடங்களை அப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, இது ஒரு 6 மாதத்துக்கு தாங்கும், மண்ணுக்குள்ளே தாங்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த ரப்பர் குடத்தை வாங்கியாந்து மேலே வந்து பாலித்தீன் கவருக்குள்ளே அந்த பணத்துகளை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாலித்தீன் கவர் போட்டு நெகிழித்தாள்கள் இதெல்லாம் போட்டு அதை முடித்து உள்ளே வந்து காற்று போகக்கூடாது. அவர் சொல்லுவார், காற்று போகாத அளவுக்கு எதையும் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சா எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. காற்று போயிடுச்சுன்னா அங்கே வந்து உயிரினங்கள் உருவாயிரும் அப்படிங்கிறது தான். அதனால தான் நாங்கள் இந்த லாரி டீப்பை நாங்கள் தேர்வு பண்ணுறது, கார் டீப்பை ரெடி பண்ணுறது. இப்போ ஒரு 6 மாதத்தில் வந்து பணத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குடத்துக்குள்ளேயே அந்த பாலித்தீன் கவர் சுத்தப்பட்ட குடத்தை வச்சு குடத்துக்குள்ளே போட்டு ஒரு இடுப்பளவு குழி நோண்டுவோம். எப்போதுமே இடுப்பளவு குழி நோண்டி லாரி டீப்பு வந்து என்ன செய்வோம்னா படுக்க வாசத்தில் போட்டு, லாரி டீப்பு மட்டும் இல்லை அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் போடுவோம். ஏன்னா எந்த விதத்துலேயும் தண்ணியோ காற்றோ உள்ளே ஊறாத அளவுக்கு பாதுகாத்து தான் சில வேலைகளை பண்ணி உள்ளே அப்படியே படுக்க போட்டு ஒரு மனிதனை புதைப்பதை போல தான் லாரி டீப்பியை புதைக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குடத்தை வந்து என்ன செய்வோம்னா இப்படி கவுக்கிற பழக்கமே இல்லை. அதாவது வாய்ப்பகுதியை மேலே வச்சு பண்ண மாட்டாங்க. வாய்ப்பகுதியை கீழே அப்படி குப்பரிக்க கவுத்து தான் பணத்தை பதுக்கிறது. குடத்துக்குள்ளே இருக்கும் பணம் அதை வந்து ஒரு இடுப்பளவு ஆழத்துக்கு விட்டுட்டு அதை உள்ளே பதுக்கிட்டோம்னு சொன்னால் தண்ணி இறங்கினாலும் கூட வாய்ப்பகுதியாக உள்ளே போகாது. ஒன்று, அந்த வாய்ப்பகுதியை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு துணி வச்சு நல்லா கட்டுவாங்க. அதற்கு பிறகு நெகிழித்தாள், அதாவது பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு நல்லா சுற்றுவாங்க. அது மேலே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் லாரி டீப்பை வந்து கட் பண்ணி அந்த வாய்க்கு தகுந்தார் போல் அழகாக வெட்டி அதை வந்து ஒட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா கட்டிடுவாங்க. நல்லா இறுக்க வந்து அதே லாரி டீப்பினுடைய சில பகுதியில் வந்து கயிறு மாதிரி எடுத்து கட்டிடுவோம். கயிறு வச்சு கட்டுற பழக்கம் இல்லை. ஏன்னா கயிறு என்னைக்காக இருந்தாலும் மண்ணுக்குள்ள இழுத்து போய் அந்த போகும். அதனால் ரப்பரோடு தான் சேரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. கூடுமான வரை ஒரு கட்டத்தில் ராஜகுமாரை அழைத்து வனத்திற்குள் வைத்து விட்டு அவர் விடுதலையானதற்கு பிறகு பணத்தை கொண்டு வந்து சேலம் மாவட்டம் குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் செட்டிப்பட்டி என்கிற ஒரு இடம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா முனியப்ப சாமி திருத்தலம் ஒரு பெரிய கோயில் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காவேரி ஆறு வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குன்றில் வந்து பணம் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2004களில் படுகொலை செய்யப்பட்ட மகத்தான வீரரை முடித்ததற்கு பிறகு ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிப்பட்டி, ஏமனூர், கோவிந்தப்பாடி, கருங்கலூர் போன்ற மக்கள் எல்லாம் வீரப்பனார் இந்த காட்டுக்குள்ளே பணத்தை புதைச்சி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த சிறு சிறு குன்றுகளில் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே பொய். ஏன்னா எப்போதுமே பணங்கள் அது வந்து கொஞ்சம் அவுட் காவேரி கரை ஓரத்தில் இருக்கிற சில மலைக்குன்றுகள் இருக்குது. அந்த மலைக்குன்றுகள் நல்ல ஒரு பிரபலமான அல்லது ஒரு இறுக்கமான அல்லது இருள் சூழ்ந்த மலைகள் இல்லை, சின்ன சின்ன குன்றுகள். அந்த மாதிரி குன்றுகள் எல்லாம் அவங்க எதையுமே பதுக்கிறது இல்லை. பொதுவாக ராஜகுமாரை அழைத்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு தான் பணங்கள் ஆங்காங்கே பதுக்கப்பட்டது. அதில் மாயாத்துக்குறை என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் 2 இடங்களில் வந்து பணத்தை பதுக்கினாங்க. இப்போ கூடுமானவரை பணம் மட்டுமல்ல, இப்போ தந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பதுக்குவதும் ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்குது. பணத்திற்கு வந்து இப்படி இது பண்ணாங்கன்னா, தந்தம்னா என்ன செய்வாங்கன்னா நெகிழி உரைகளை போட்டு அப்படியே சுற்றி அதை வந்து இடுப்பளவு ஆழத்துக்கு தண்ணி அது பள்ளத்தை வெட்டி உள்ளே புதைச்சிருவாங்க. புதைக்கும் போது முக்கியமான செய்தி என்னென்னா, பணமோ தந்தங்களோ அல்லது தின்பொருட்களோ அல்லது வந்து அரிசி பருப்பு வகைகளோ புதைக்கப்படுமையானால் அது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மலை குன்றுகளின் அடையாளம், பெரிய பாறைகளுடைய அடையாளம், பெரிய பெரிய மரங்கள் நிற்கிற அடையாளம். ஆனால் அந்த பெரிய மரங்களை நம்பி எதையும் அங்கே வந்து புதைக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மரம் எப்போ வேணாலும் பட்டு போகலாம், எப்போ வேணாலும் விழுந்துடலாம், அடையாளம் தெரியாமல் போகலாம். ஆனால் பாறைகளோ மலை குன்றுகளோ மலை தொடர்களுடைய முகடுகளோ என்றைக்கும் மாறவே மாறாது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இடங்களை பார்த்து தான் பணங்களை பதுக்குவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அதே போல் அரிசி பருப்பு நீங்கள் புதைக்கிறதுன்னு சொன்னால் அது அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. இன்றைக்கு வந்து சாமான் நிறைய வந்துருச்சு, அரிசி நிறைய வந்துருச்சுன்னு சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல் குழிகளை வெட்டி வந்து பெரிய பெரிய சட்டி வச்சுருப்போம் நாங்கள். இப்போ தண்ணி பேரல் இன்றைக்கி வருதுல்ல, அன்றைக்கி அந்த தண்ணி பேரலுக்குள்ளே எல்லாம் லாரி டீப்பு போட்டு அப்படி புதைச்ச வரலாறுகள் உண்டு. பணங்களை பதுக்கிறது வந்து முதல்ல வந்து நெகிழித்தாள், அடுத்து வந்து லாரி டீப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய தண்ணி பேரல். அந்த தண்ணி பேரலை கூட நாங்கள் வந்து அது எவ்வளோ உயரம் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் குழியை வெட்டி உள்ளே இறக்கி அதை பக்குவமாக மூடிடுறது. மேலே ஒரு கருப்பு மூடி இருக்கும், அந்த மூடியை போட்டு மூடி அது மேலே வந்து ஒரு லாரி டீப்பை போட்டு கட்டி அது மேலே ஒரு நெகிழித்தாளை போட்டு கட்டி அப்படித்தான் உள்ளே இறக்கி புதைப்பதாக வச்சுருப்போம். இப்படி பணங்களை பதுக்குவதில் பல முறை அவர்கள் கையாண்டார்கள். அதே போல் உணவுப் பொருட்களை பதுக்குவதும் அதே போல தான். குடும்பமானவரை லாரி டீப்புகளே வந்து உள்ளே எல்லாத்தையும் திணித்து கீழே வச்சு புதைக்கிற ஒரு வழக்கமாக இருந்தது. தோட்டாக்கள் இப்போ நிறைய தோட்டாக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுகளுக்கென்று தனியாக வந்து அந்த சைக்கிள் டீப்பே தோட்டாக்களுக்கு போகும். எல்லா துப்பாக்கிகளுடைய பொதுவாக AK அல்லது SLR 303 410 டபுள் பேரல் சிங்கிள் பேரல் போன்ற துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையெறி குண்டுகள் வந்து சைக்கிள் டீப்புக்குள்ளே போகாது. தோட்டாக்கள் அத்தனையும் இதுக்குள்ளே வச்சு பொட்டலமாக மடித்து உள்ளே திணிச்சிடுவாங்க. உள்ளே திணித்து இதையும் வந்து ஒரு அதாவது பயன்படுத்தப்படாத ஈயச்சட்டிகள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு அதை பக்குவமாக கட்டி மண்ணுக்குள்ளே இறக்குறது. இந்த மாதிரியான அணுகுமுறைகளை அங்கே கையாளுவாங்க. உணவுப் பொருட்களில் ரொம்ப நான் போகும்போது 7 ஆண்டுகளுக்கு முன்பு புதைத்த உணவுப் பொருட்களை அது மாயாத்துக்குறை பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதியில் எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அரிசி பருப்பு வெல்லம் சிறுதானியங்களையும் புதைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாமே நல்லா இருக்குது, வெல்லம் மட்டும் என்ன செஞ்சிச்சுன்னா உருகி களி மாதிரி உள்ளே இருந்தது. அப்போ ஆனால் எப்போதுமே எந்த பொருள் பதுக்கி வச்சாலும் உணவுப் பொருட்களை பொறுத்தவரை 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் அந்த பொருளை வந்து எடுத்தது அதை பரிசோதிப்பார்கள். பரிசோதிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. எறும்புகளுக்கோ அங்கே இருக்கிற அணில்களுக்கோ போட்டு அது சாப்பிட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணவுப் பொருட்களை எடுத்து சமைப்பதற்கான வேலையை செய்வாங்க. ஏன்னா அதை புதைக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு குழுவாக உட்காந்து புதைச்சிருப்போம். அதில் ஒருத்தன் எவனாவது போலீஸ் பிடியில் போய் பிடிபட்டாலோ வெளியில் ஓடும்போது மாட்டிக்கிட்டாலோ அவன் வந்து குறிப்பிட்ட இடத்த கொண்டாந்து காட்டி இந்த இடத்துல அரிசி பருப்பு புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு காட்டிட்டாங்கன்னா உடனடியாக அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை என்ன செய்யும்னு சொன்னால் பதுக்கி இருக்கிற பொருள்களுக்குள்ள விஷத்தை ஏற்றி வச்சுருவாங்க.
அப்போ நம்ம 6 மாதம் கழித்து நம்ம புதைச்சதானே நம்ம சரியாக இருக்கும்னு நினச்சி நம்ம அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா உயிருக்கு மிகப்பெரிய பேராபத்து என்பதை உணர்ந்து தான் என்ன செய்வாங்கன்னா அதை முதல்ல எறும்புகளுக்கு அணிலுக்கும் போட்டு அது சரியாக இருந்ததுபடியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த சமையலுக்கான வேலைகளை செய்வாங்க. அந்த மாதிரி அந்த வெள்ளைக்கட்டி பார்த்திங்கன்னா அப்படியே கெளியாயிடுச்சு. அப்போ அவர் வந்து என்ன செஞ்சார், எடுத்து மோந்து பார்த்தாரு. மோந்துட்டு இது வந்து சமைக்க வேண்டாம்ப்பா கெட்டுருச்சு அதை போட்டுச்சு. ஒரு 6 வருஷம் இருக்கும். இப்போ 6 வருஷத்துக்கு ஒரு வெள்ளைக்கட்டி ஒரு எவ்வளோ பக்குவமாக உள்ளே வச்சுருந்தாலும் கூட அது உருக்கிருச்சு அப்படிங்கிறத மற்ற பொருளெல்லாம் அரிசி எல்லாம் வந்து அப்படியே தான் இருந்தது. ஒன்றுமே ஒரு வண்டு ஒரு சின்ன வண்டு கூட அதில் இல்லை. ஆனால் அது என்னென்னா அந்த பிடிச்சி போயிடுறது. அரிசி வந்து பொடுன்னு இல்லாமல் பிடிச்சி போயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே இப்படி போட்டு இது ஒரு நசுக்குனாங்கன்னா எல்லாமே பழைய நிலைமைக்கு அது வந்துடும். ஆனால் அந்த அரிசிகளை வந்து ஒரு 3 முறை 4 முறை கழுவ சொல்லுவார். கழுவியதற்கு பிறகு தான் அந்த அரிசி வகைகளை சமைப்பதிலே கவனம் செலுத்துவோம். இந்த மாதிரி சம்பவங்கள். அதோட இன்னும் சில விஷயங்கள், துப்பாக்கிகளை பதுக்குவது என்பது அதோட அசாத்தியமானது. துப்பாக்கிகள் எப்படி பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த துப்பாக்கியினுடைய பார்ட்டுகளை நாங்கள் கலட்டுறதில்லை. ஏன்னா கலட்டினாலும் கூட மேக்ஷின் இருக்கும். இப்போ எஸ்எல்ஆரோ அல்லது 303 அல்லது ஏகே போன்ற துப்பாக்கிகள் இருக்குமே. ஆனால் அது வந்து மேக்ஷினை மட்டும் கலட்டி அதுக்குள்ளே இருக்கிற தோட்டாவை தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல் லாரி டீப்போ அல்லது சைக்கிள் டீப்போ கார் டீப்புகள்லேயே நம்ம போட்டு அடைச்சி புதைச்சிருவோம். ஆனால் துப்பாக்கிகளை எப்படி புதைக்கிறது அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய நெகிழி பைகளை வாங்கிட்டு வந்து அந்த துப்பாக்கியை சுற்றுவாங்க. வலுவாக சுற்றி தண்ணியே இறங்காத அளவுக்கு அந்த துப்பாக்கியை சுற்றி அதுக்கப்புறம் அது மேலே என்ன செய்வாங்கன்னா இந்த லாரி டீப்பு இருக்குது பாருங்கள், அந்த லாரி டீப்பு வந்து என்ன செய்வாங்கன்னா பெருசு அந்த இவ்வளோ அகலத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதை பாதியாக கட் பண்ணி அதை சுற்றுவாங்க. அதை சுற்றி அதுக்கப்புறம் அதை கட்டுவாங்க. சின்ன சின்ன டீப்பை நீட்டமாக நறுக்கி அதை கட்டி கரெக்டாக முடிச்சு போடுவார். சின்ன ஒரு சேர்த்துக்கு அதை முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் அதை உள்ளே இறக்கி பதுக்குவாங்க. ஏன்னா எப்பாவது வந்து நம்ம எடுக்க வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த துப்பாக்கி சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா எடுத்துகிட்டு போய் வெளியில் கொண்டே கொடுத்து அதை வந்து சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிற இடத்துல இல்லை. ஒன்று இங்கேயே சரி பண்ணிடுவாங்க. ஏகேயாக இருந்தாலும் எஸ்எல்ஆராக இருந்தாலும் எந்த துப்பாக்கியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செயலிழந்து போச்சுன்னா கூட இவங்களே சரி பண்ணுற தன்மையை அவர்கள் கற்று வைத்திருந்தார்கள். ஆக பதுக்குவது என்பது மிக மிக முக்கியமானது. பணம் எப்படி பதுக்குவார்கள், துப்பாக்கிகள் எப்படி பதுக்குவார்கள், அதே மாதிரி உணவுப் பொருட்களை எப்படி பதுக்குவார்கள், உடைகளை பதுக்குவது அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா நிறைய பச்சை உடைகள் வந்து தச்சு வந்துடும். எப்போதுமே உடைகள் தைக்கும்போது திருப்பூர்லேருந்து தான் தச்சு வரும். குறிப்பாக அன்றைய காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரபரப்பாக இருக்கக்கூடிய தமிழா பாண்டியன் போன்றவர்கள்லாம் திருப்பூரில் புலிகளுக்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திருப்பூர் மணி என்பவரும் கூடவே இருந்தார். அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அந்த தோழர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் இந்த வீரப்பனாருக்கு வேண்டிய உடைகள், இந்த டீமுக்கு தேவையான உடைகள் எல்லாமே திருப்பூரிலிருந்து தான் தச்சு வரும். அப்படி தச்சு வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எங்கே தைச்சதுங்கிற அடையாளமே இருக்காது. இன்றைக்கி வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த தைச்ச சட்டைன்னா டெய்லர் பேரெல்லாம் போட்டு அது ஃபோன் நம்பர்லாம் போட்டு வரும். அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்படியே வந்தால் கூட அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா ஒருவேளை இதை காவல்துறை கண்டுபிடிச்சா இந்த கடையில் தான் இவங்க தைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கடைக்காரனை போய் பிடிச்சி அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதற்காக அதெல்லாம் நாங்கள் தவிர்த்துருவோம். அப்போ உடைகளை வந்து என்ன செய்வோம்னா அழகாக மடித்து அதை நெகிழி உரைக்குள்ளே போட்டு, அதாவது பிளாஸ்டிக் பைக்குள்ளே போட்டு அதை நல்லா சுற்றி அதுக்கப்புறம் அதை வந்து இது வந்து நீண்ட கால திட்டம் இல்லை. உடை என்பது ஒரு 2 மாதம் 3 மாதத்துல வந்து திருப்பி எடுத்துருவோம். ஏன்னா அங்கே பொதுவாக உடை என்பது ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் கேட்குறீங்கன்னா காடு முழுக்க நிறைந்திருக்கிற உன்னிமுள் செடிகளில் நம்ம போட்டிருக்கிற சட்டையை வந்து என்ன செய்யணும்னா அந்த உன்னிமுள் வந்து 2 பக்கம் அப்படியே கிழிச்சு இந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த சட்டை வந்து பஞ்சே வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு உரிச்சோம் அப்படியே. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை இதெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கை முழுக்கவே கருப்பாக இருக்கும். இந்த காது இருக்குல்ல, இந்த காதுலேயும் வந்து உன்னிமுள் செடிகள் போட்டு இழுத்து இந்த ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா கரேரும் தான் இருக்கும். அப்படித்தான் அங்கே. அப்போ இந்த உடைகளையும் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு உடை வந்துடும். அதுக்கு ஏன்னா தினந்தோறும் அந்த உடை தான், வேறு உடையை எடுத்து நாங்கள் மாட்ட மாட்டோம். தீபாவளிக்கு வந்துருச்சு புது உடை போடுவோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொங்கல் வந்துருச்சு அதுக்கு புது உடை போடுவோம், அதெல்லாம் கிடையாது. இருக்கிற உடையை துவைச்சி போடுறதான் அங்கே எங்களுடைய வழக்கமாக இருக்கும். அப்போ இந்த மஞ்சியாக எடுத்து அது ஒரு கட்டத்தில் கிழிஞ்சிரும். கிழியும் போது அப்புறம் தான் புது உடையை தேட ஆரம்பிப்போம். இப்படித்தான் அந்த உடைகள் வந்து கூடுமானவரை 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம தோண்டி எடுக்கப்படுவதால்
அது வந்து ரொம்ப பாதுகாப்பு பண்ண மாட்டோம். மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் இந்த லாரி டீப்புல எல்லாம் போட்டு பதுக்குவோம். மழை காலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கோடை காலங்களில் வந்து இயல்பாகவே ஒரு பூமிக்குள்ள என்ன பதுக்குவோமோ ஒரு நெகிழி உரைகளோடு போட்டு தான் சட்டை துணிமணிகளை பதுக்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வைத்திருக்கிற கத்திகளாக இருக்கட்டும், நாங்கள் வைத்திருக்கிற சில உபரி பொருட்கள் தன்னுடைமைகள்லாம் நாங்கள் வந்து புதைக்கிற வழக்கத்தை காடுகளில் வச்சுருந்தோம். ஆக காடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள், அது மலைக்குன்றுகளோ அல்லது மலை தொடர்களினுடைய முகடுகளோ அல்லது மிகப்பெரிய பள்ளத்தாக்கின் பக்கத்திலேயோ அல்லது அந்த மலையில் இருக்கிற மிகப்பெரிய பாறைக்கு அருகிலேயே தான் பணத்தை பதுக்குவதோ பிற இன்ன பொருட்களை பதுக்குவதையே வாடிக்கை வச்சுருக்கோம். இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து பக்கமாக இருக்கிற மணிக்கரை என்கிற ஒரு இடத்துல தான் மேக்கியம் ரங்கசாமியினுடைய படுகொலை நடந்தது. அவனை புதைச்ச இடத்துக்கு கீழேயே கிட்டத்தட்ட 2 மூட்டை அரிசி, 1 மூட்டை பருப்பு, அதில் தன்னுடைய உடைமைகள், உள்ளாடைகள், பனியன்கள், அது மட்டும் இல்லை, நான் காடுகளில் வந்து கொஞ்சம் அழகியல் சேர்க்கக்கூடியவனாக இருந்தேன். முள்ளை நான் இவ்வளோ பொருசு கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் யானை தந்தங்களை வந்து அண்ணன் சேத்துக்குள்ளியார் என்ன செய்வார்னா சிற்பங்கள் செஞ்சு கொடுப்பார். அப்போ அதை வந்து நான் மாலையாக போட்டிருப்பேன், இல்லைன்னா அதை இன்னும் சிலுவை மாலையெல்லாம் நான் போட்டிருந்தேன். அவர் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் போடுவேன். பேவி வீரப்பன் போட்டிருந்த அந்த பெரிய கனமான அந்த தந்த மாலை கூட நான் தான் போட்டிருந்தேன். அப்போ என்ன நடக்கும்னா இதையெல்லாம் பக்குவப்படுத்துவதற்கு அதுக்குன்னு தனி உரைகளை உருவாக்கி தான் அதெல்லாம் பாதுகாப்போம். ஆக இப்படி காடுகளில் பதுக்குவது என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது.